நீயும் நானெல்லாம் ஒரே ரூம் மண்டா இருந்தோம்டா, ஒரே கல்யாண மண்டபத்தில் வேலை பார்த்துருக்குறோம். அதையும் பண்ணல, வாய்ஸ் மெசேஜும் போடல, நானா பேசிக்கிட்டேன், அவ்வளவுதான். என்றைக்குமே சூரியனோட நண்பன் தான். எங்களுக்குள்ள எந்த ஒரு ஒளிவரமும், அதாவது களங்கமோ நட்பில் ஒரு விரிசலோ எதுவுமே கிடையாது சூரி. ஆனால் தயவு செய்து என்னை மன்னிச்சுக்க, தயவு செய்து என்னை மன்னிச்சுக்க. சாப்பாட்டு கஷ்டப்படுறப்போ சரி 2 பேர் எப்படி எல்லாம் ஒன்றா சாப்பிட்றோமோ அப்பெல்லாம் நண்பர்கள் தான். வாய்ப்பு ஒரு நல்ல டைரக்டர் வாய்ப்பு கிடச்சி அடுத்த கட்டம் போகிறப்போ நீ படங்கள் வாய்ப்பு இல்லைனாலும் நீ அவங்க நண்பராவது மதிக்கணும்ல, அந்த வாய்ப்பு இல்லை. இப்போ நான் சமீபத்தில் எடுத்த படத்துக்கு கூட ஒரு சின்ன ப்ரொமோஷனுக்காக கேட்டேன், எல்லாருமே பேசுகிறாங்க, இந்த ஃபர்ஸ்ட் லுக்காவது ரிலீஸ் பண்ணி கொடு, இல்லை டீசராவது ரிலீஸ் பண்ணி கொடு, இந்த மாதிரி நண்பன் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னால் எனக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்கும்ல, அதை பண்ணி கொடுன்னு நான் கேட்குறப்போ, மச்சா நான் பண்ணி கொடுத்தேன்னா வெற்றிமாறன் சாரோட அசிஸ்டண்ட்டுக்கு எல்லாமே அடுத்த படம் பண்ணிட்டு இருக்காங்க மச்சா, அவனுக்கு பண்ணுனா அப்போ எனக்கு பண்ணலையும் சொல்லிடுவாங்க பார்த்தியா, அதனால உன்னோட பேஜ்லாம் போட வேண்டாப்பா, என்னோட பேஜில் போட்டுக்கிற, நீ பேசி மட்டும் கூடு அப்படின்னு சொன்னேன். இல்லைன்னா வாய்ஸ் மெசேஜ் ஒன்று போடு, நான் ஃபோட்டோ வச்சு கீழே வாய்ஸ் மெசேஜ் போட்டுக்கிறேன்னு சொன்னேன். அதையும் பண்ணல, வாய்ஸ் மெசேஜும் போடல, நானா பேசிக்கிட்டேன், அவ்வளவுதான். இந்த மாதிரி சின்ன வளர்ந்து வரவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனாவது பண்ணி கொடுக்கல. இன்னைக்கு விஜய் சேதுபதி அண்ணன் எத்தனை பேர் சின்ன அத்தனை பேருக்கு பண்ணி கொடுக்குறாரு. வளர்ந்தவருங்க அத்தனை பேருக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் முதல்ல கொண்டு அந்த குழந்தைங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து போட்டு இருக்கிறாரு. எத்தனையோ பேர் வடநாடு நீயும் நாடெல்லாம் ஒரே ரூம் மண்டா இருந்தோம்டா, ஒரே கல்யாண மண்டபத்தில் வேலை பார்த்துருக்குறோம், எத்தனை பேர் வாய்ப்பு தேடி காலில் விழுந்துருக்குறோம். இன்னைக்கு அடுத்த கட்டம் போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புக்கு ஒரு ப்ரொமோஷனாவது பண்ணி கொடுக்க வேண்டாமா? வணக்கம், நான் கொட்டாச்சி. நேற்று நண்பன் சூரியை பற்றி பேசின வீடியோ எல்லாருமே பார்த்துட்டு பகிர்ந்துட்டுருக்கிறீங்க. ஆனால் நான் என்றைக்குமே சூரியனோட நண்பன் தான். எங்களுக்குள்ளே எந்த ஒரு ஒளிமரமும், அதாவது களங்கமோ நட்பில் ஒரு விரிசலோ எதுவுமே கிடையாது. அவர் மேலே எனக்கு எந்த கோபமும் கிடையாது. இன்றைக்கி உயர்ந்து இருக்கிறாப்புல அப்படின்னா அதுக்கு காரணம் உழைப்பும் அவருடைய திறமையும் தான். சினிமாவில் யாருமே ஹெல்ப்பிங்கிறது தாண்டி திறமைக்கு தான் இங்கே வேலை, அவர் உழைப்புக்கு தான் மரியாதை. அதை தாண்டி இன்றைக்கி ஜெயிச்சிருக்கிறாப்புல அது காரணம் அவர் தான். அந்த இடத்துல ஒரு நேற்று நடந்த ப்ரெஸ் மீட்டில் டைரக்டருக்கும் அவரும் ஒரு நல்ல நண்பர்கள். ஆரம்ப காலத்தில் நடந்ததை அவருக்குள்ளே ஒரு சின்ன வேதனைக்கு அந்த இடத்துல பகிர்ந்துட்டார். பகிர்ந்து அந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்கிறப்ப பத்திரிக்கை நிருபர்கள் டக்குன்னு கொட்டாச்சி அந்த காலகட்டத்தில் டைம்லலாம் இருந்திருக்கிறாப்புல, ரூமில் இருந்திருக்காப்புல, பேசியிருக்காப்புல, அவருக்கு தெரியல 2 வார்த்தை அவரு சொல்லட்டுமே, அவர் வாயால் சொல்லட்டுமேன்னு சொல்கிறப்ப எனக்கு டக்குன்னு சமீபத்தில் நடந்த அந்த விஷயத்தை நான் டக்குன்னு ஓப்பனாக சொல்லிட்டேன். சூரி, ஆனால் தயவு செய்து என்னை மன்னிச்சுக்க, தயவு செய்து என்னை மன்னிச்சுக்க. நான் எதையுமே வச்சுக்காமல் நான் என் நண்பன் எனக்கு ஒன்று இது பண்ணி கொடுக்கல அப்படின்றது குறையாக நான் பதிவிட்டுட்டேன்னு நினைக்கிறேன். அது குமரல் தான். எனக்குள்ளே இருந்த ஒரு அந்த ஆதங்கத்தை நான் டக்குன்னு உணர்ச்சிவசப்பட்டு நான் சொல்லிட்டேன். தயவுசெய்து என்னை மன்னிச்சிக்க. நிறைய குழந்தைகளுக்கு இப்போ ஸ்கூலுக்கு அதுக்கு இதுக்குன்னு நிறைய நீ உதவிகள் பண்ணிகிட்ருக்கிற பண உதவிகள் அதெல்லாமே நான் கேள்விப்படுறப்ப எனக்கு பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்கும். சினிமா ரீதியாக நான் இந்த எனக்கு பண்ணலையே அப்படிங்கிறத டக்குன்னு நான் அந்த இடத்துல நான் சொல்லியிருக்கக்கூடாது, மூக்கு நுழைச்சிருக்கக்கூடாது, டக்குன்னு உணர்ச்சிவசப்பட்டு சொல்லிட்டேன். தயவுசெய்து என்னை மன்னிச்சிக்க, தயவுசெய்து என்னை மன்னிச்சிக்க நண்பா. அதானுங்க ரொம்ப கஷ்டம். இப்ப அந்த படத்துக்கு நாமளும் வந்தோம். ஆனா உங்க பொண்ணு கூட உங்க பொண்ணு ஒரு கதாநாயகி ஆயிட்டாங்க. அவங்க தான் ப்ரமோஷன் பண்ணாங்க. கதாநாயகி ஆயிட்டாங்க. அவங்க குழந்தை நட்சத்திரம் தான் பிரச்சனை கிடையாது. நாயகி ஆயிட்டாங்க. கண்டிப்பா பண்ணி ஆகணும்ல அப்பாக்கு. என்னோட படத்துக்கு உண்மையாலுமே டிஸ்கஷனுக்கே டைரக்ஷனே அவங்கதான். அவங்கள வச்சு தான் நான் ஒரு கதையே முதல்ல பிள்ளையார் சொல்லி போடுவேன். அவங்கள தாண்டி நான் மக்களாட்டுக்கு மொத்தமாக கொண்டு வந்து கொடுக்கவே மாட்டேன். அப்பா இது மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறேன் தங்கம், இது எப்படி இருக்குது, ஓகேவா, நல்லா இருக்குமாங்கிறப்ப எனக்கு நெளிவு சுழிவு கிழிவு எல்லாமே கற்றுக் கொடுக்கறது என் மகதான் எல்லா கதைக்கும். அதனால அந்த மாதிரி ஒரு படம் ஒன்று எடுத்துகிட்டு முடிச்ச உடனேயே என் பொண்ணு தான் அன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட் வச்சோன்னு பேசி கொடுத்தாங்களே. அதெல்லாமே அவள் தான் பண்ணுவான். எங்களை மாதிரி இதான் நாங்கள்லாம் ஒரே ரூமெண்டாக இருக்கிறப்போ எனக்கு தெரிஞ்சு நானும் சூரி மில்கா கில்கா நிறையா பேர் நடிகர்களாக இருக்கிறப்போ எங்களுக்கு தெரிஞ்சு அப்போ ஒரு டைரக்டர்னு சொல்கிறது நாங்கள் வெற்றி வீரன் தான். ஏன்னா அப்போ பருத்தி வீரன் ஆடியோ ரிலீஸ் ஆகிருக்குது.
ஃபுல்லாக கேசட் போட்டு எல்லாம் பாட்டு கேட்டுருக்கிறப்ப நான் உண்மையாலுமே பருத்தி வீரன் படத்தோட டைரக்டர் இவனோ அப்படின்னு நினச்சிட்டாரு. ஏன்னா பருத்தி வீரன் பாட்டு, ஆமாம், பருத்தி வீரன் பாட்டை போட்டு கேட்டுகிட்டே இருக்கிறாப்புல. அன்னைக்கு எப்படி ஒரு பெரிய சினிமாவுக்கு ஒரு பெரிய பதிவாக பருத்தி வீரன் இருந்ததோ, அந்த ஜேனரில் இன்னும் வந்து வெற்றி வீரன் கதையை சொல்கிறப்போ தமிழ் சினிமாவுக்கு சில அடையாளமான படங்கள் நிறையா இருக்குது. அந்த வரிசையில் சத்தியமாக சொல்கிறேன், இந்த பூ காய் கனி படம் வந்து பெரிய அடையாளமாக இருக்கும். எத்தனையோ பெரிய டைரக்டர்களோடைய படைப்பில் ஒரு சில படங்கள் கையுட்டு என்ற படங்கள் இருக்குது. அந்த வரிசையில் சத்தியமாக அந்த படம் இருக்குது. நான் என் மகளுக்கு வந்து நிறைய முன்னணி நட்சத்திரங்கள் கூட எல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் இந்த ஜேனர் இவங்களுக்கு ஒரு பெரிய அவார்டுக்கு உண்டான படமாக இருக்கும். இப்போ சமீபத்தில் விஜய் சார் ஒரு இன்னைக்கு எந்த இடத்துல இருக்கிறான்னு தெரியும், நம்ம நாட்டு சிஎம்மு ராஜ்மோகன் சார் இடையில சந்தித்தோம். அவர் சொன்னார், இந்த வருஷம் உன் பொண்ணு வந்து அவார்டு வாங்குவாங்க பாரு அப்படின்னாரு. கரெக்டாக அந்த படம் கம்மிட்டு அவர் சொன்னது நடக்கும்னு நினைக்கிறேன்.